விழி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள், போர் ஓய்ந்திருக்கிறதா, போரினுடைய சத்தம் மௌனித்திருக்கிறதா, இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது எதுவும் சாத்தியமில்லை. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் அந்த நாட்டினுடைய உயர் அடுக்கு இராணுவ பிரிவைச் சேர்ந்த 14 வீரர்கள் ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஜன்சன் மாகாணத்தில் நடந்த வெடிப்பு, அதன் பின்னணி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய சமீபத்திய கருத்துக்கள் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ஈரானுடைய ஜன்சன் மாகாணம், இதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வெடிப்பு சம்பவத்திலே 14 IRGC-யினுடைய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் படுகாயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போர்க்களத்தில் எஞ்சியிருந்த வெடிக்காத கிளாஸ்டர் குண்டுகள் மற்றும் வான்வெளி கன்னிவெடிகளை அகற்றும் போது இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். வெடிகுண்டுகளை அகற்றுவதில் மிகவும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் என்பது ஈரான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது 14 வீரர்கள் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதப்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையில் குறிப்பாக பிப்ரவரி மாதம் 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள், இதிலே ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் சுமார் 1200 ஹெக்டேக்கர் விவசாய நிலங்கள் இன்னும் வெடிக்காத குண்டுகளால் ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 15,000க்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டும் ஆபத்து நீடிக்கிறது என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் காட்டமான சில கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார். ஈரானுடைய பலவீனமாக ட்ரம்பினுடைய கூற்றுப்படி ஈரானுடைய கடற்படை, விமானப்படை மற்றும் வான்படை அமைப்புகள் முற்றிலும் சிதைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானிய தலைமை பல குழுக்களாக பிரிந்து கிடப்பதாகவும் அவர்களுக்குள் ஒருமித்த கருத்து இல்லாததால் அமைதி ஒப்பந்தம் செய்வதில் சிக்கல் நீடிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். அதே நேரம் அமெரிக்காவினுடைய இது தொடர்பான நிலைப்பாடு, ஒப்பந்தம் செய்ய ஈரான் விரும்புகிறது, ஆனால் அவர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளில் எனக்கு திருப்தி இல்லை எனவும் அமெரிக்கா ஆயுத பலத்துடன் தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்திருக்கிறார். போர் முடிவுக்கு வந்தாலும் அதன் வடக்கிலும் ஆபத்துக்களும் ஈரானை இன்னும் துரத்தி வருகிறது. ஒரு பக்கம் இராணுவ இழப்பு, மறுபக்கம் அரசியல் குழப்பம் என ஈரான் இக்கட்டான நிலையில் இருக்கிறது. ஈரானின் இந்த தற்போதைய நிலை மற்றும் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் பற்றி மிக முக்கியமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக ஈரானின் ஜன்சன் மாகாணம் மற்றும் அண்டை நாடுகளினுடைய வரைபடம் மிகப்பெரிய அளவிலே மாற்றப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈரானினுடைய நேரடி எச்சரிக்கை இதில் எப்படியாக வெளிப்படுகிறது என்று சொன்னால், ஈரானினுடைய உயர்மட்ட தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்க படைகளுக்கு தளம் கொடுத்த அரபு நாடுகளுடைய மன்னர்களும் அவர்களது அரண்மனைகளும் பாதுகாப்பாக இருக்காது என ஈரான் எச்சரித்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் மஹ்மூத் நபியின் அரபு மன்னர்கள் அரண்மனைகள் சுடுகாடாக மாறும் என்ற துணியில் மிக கடுமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். வளைகுடா நாடுகள் தங்கள் மண்ணில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது ஈரானுடைய முக்கிய நிபந்தனையாக காணப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இறுதி தாக்குதல் திட்டம் தொடர்பான தரவுகள் கசிந்திருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட்லி கூப்பர் ஈரான் மீது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் குறுகிய கால தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. டாக் ஈகிள் முதல் முறையாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பை ஈரான் எல்லைக்கு அருகில் நிலைநிறுத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஈரான் தனது ஏவுகணை ஏவுதளங்களை அமெரிக்காவினுடைய பார்வையில் படாத இடங்களுக்கு மாற்றியிருப்பது இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லுகிறார்கள். ஈரானுடைய கேம் சேஞ்சர் ஆயுதங்கள், குறிப்பாக அராஸ் ட்ரோன்கள், அடுத்த தலைமுறை தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் ஈரான் பொதுவெளியில் காட்சிப்படுத்தியிருக்கிறது. இவை 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கவல்லவை என்று சொல்லுகிறார்கள். குறைந்த ரேடார் குறுக்குவெட்டு தோற்றம் கொண்டதால் இவற்றை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கண்டறிவது கடினம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல ஈரான் மீது சிறிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது நீண்ட மற்றும் வலிமையான பதிலடி தாக்குதலாக மாறும் என IRGC எச்சரித்திருக்கிறது.
மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்களும் ஈரானின் ஏவுகணை இலக்கில் உள்ளன என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஸ்டேல் தற்போது உயர் விழிப்பு நிலையில் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு போரின் விளிம்பில் இருக்கிறதா? அரபு நாடுகளின் மன்னர்களுக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை சாதாரணமானது அல்ல என தொடங்கலாம். ஆகவே நாங்கள் இந்த விவகாரத்தை கவனமாக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். உண்மையில் மத்திய கிழக்கினுடைய இந்த சமாதான முயற்சிகள் தோல்வியுற்றிருக்கக்கூடிய நிலையில் மிக மோசமான ஒரு யுத்தத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான செய்திகளை சொல்லிக் கொண்டாலும் ஈரான் தன்னுடைய பக்கத்திற்கு அமெரிக்க ஆதரவு தளங்களை தாக்கியிருக்கிறது. ஈராக்கிலே இப்போது அரபு நாடுகளுடைய மன்னர்களுடைய அரண்மனைகள் தாக்கப்படலாம் என்று சொல்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய யுத்தத்தினுடைய விளிம்புக்கு உலகம் அழைத்து செல்லப்படுகிறது என்பது மாத்திரமே உண்மையாகும். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய இந்த நிலவரங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு தன்னுடைய அதி உயர் ஆயுத வல்லமையை இந்த பிராந்தியங்களில் குவிக்க தயாராகிறது. மறுபுறமாக ஈரான் இன்னும் மோசமான மரபுசார் அல்லது கெரில்லா முறையிலான தாக்குதல் திட்டங்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் டால்பின் கிழக்கு எப்படி தாக்குவது என்பது தொடர்பான கன்னிவெடிகளை சுமந்து சென்று தாக்குவது தொடர்பான பயிற்சிகளையும் அளித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே உலகம் ஒரு மிக மோசமான நிலையை அடைந்திருக்கிறது என்பதும் உலகத்தினுடைய இருப்பு உலக பொருளாதாரம் என்பன மிக மோசமாக பாதிக்கப்படுவதற்கான கட்டங்கள் கணிக்கப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இந்த போர் முடியுமா இல்லையா என்ற கேள்விக்கு அப்பால் இந்த போரை யார் நீட்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அதிபயங்கரமான ஆயுதங்களை தொடர்ந்தும் இந்த போரில் யார் பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதும் தான் இங்கு கேட்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஈரானை பொறுத்தவரை ஈரான் இந்த போரிலே பிரகாசித்திருக்கக்கூடிய ஒரு நாடாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தினுடைய ஆயுத வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இதற்கான பதிலடிகளை எப்படி மேற்கொள்ளும் என்பதும் இதற்கான பதில் தாக்குதல்கள் எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் மிகப்பெரிய கேள்விகளாக மாறி மாறி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை அமைப்பு ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மிக பலமான ஒரு குறுகிய கால தாக்குதல் திட்டம் ஈரானுக்கு எதிராக நடத்தப்படலாம். அது பயங்கரமான ஆயுதங்கள் வீசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போதும் இந்த அமெரிக்கா வீசிய வெடிப்பொருட்களால் வெடித்து உயிர் பலி கொள்ளப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்ற அடிப்படையிலே தான் இந்த விவகாரம் அணுகப்படுகிறது. ஆகவே பார்த்து காத்திருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அன்பான உறவுகள், தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் ஐபிசி தமிழோடு. ஐபிசி தமிழினுடைய இன்றைய ஆதரவினூடாக நாளைய மற்றும் இது தொடர்பான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் தொடர்பான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய ஆதரவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.